Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் ரன்வீர் சிங் பிட்டுவை துரோகி என கூறிய ராகுல் காந்திக்கு சீக்கியர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். பாஜக எம்பிகளாக வரவில்லை, பெருமை மிக்க சீக்கியர்களாகவும் மனதளவில் மிகவும் புண்பட்டவர்களாக நிற்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிட்டு லூதியானா எம்பி மட்டுமல்ல, தேசத்திற்கு பெரும் தியாகங்களை செய்த சீக்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று ஹர்தீப் சிங் தெரிவித்திருக்கிறார். நாட்டிற்காக ரத்தம் சிந்திய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவரை துரோகி என அழைப்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி பேட்டி அளித்திருக்கிறார். பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடி தனது தாத்தாவை இழந்தவர் ரன்வீர் சிங் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் அவங்களுக்கு ஆதரவாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அப்ப மத்திய அமைச்சர் வளாகத்துக்குள்ள போறதுக்காக வரும்போது அவரை பார்த்து துரோகி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு கை குலுக்கிறதுக்காக ராகுல் காந்தி போனாரு. ஆனா அதை ஏற்காத மத்திய அமைச்சர் ரன்வீர் சிங் பிட்டு, நான் துரோகி இல்ல, நீங்க தான் நாட்டோட எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில ராகுல் காந்தியினுடைய கருத்துக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி உட்பட பல்வேறு தரப்பினர், அதாவது சீக்கிய மதத்தை சேர்ந்த பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் மொத்தமாக உட்கார்ந்து செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, சீக்கியர்கள் எப்பவுமே நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் அல்ல, நாட்டுக்கு விசுவாசமாகவும் நாட்டுப்பற்றோடும் இருந்தவங்க தான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி பேசினது நச்சுத்தன்மை மிக்க பேச்சு. இவர் மட்டும் இல்ல, 1980 இருந்து காங்கிரஸ் கட்சி சீக்கியர்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதை நினைவு கூறுறாங்க. 1980 நடந்த அந்த நிகழ்ச்சியை அவங்க இப்ப நினைவு கூறுறாங்க. அப்ப புனிதமான கோயிலுக்குள்ள ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சீக்கியர்களுக்கு எதிரான மனநிலைமையை கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. ஆனா ஒருபோதும் சீக்கியர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க தங்களுடைய விமர்சனத்தையும் கோபத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரகாஷ், இந்த விவகாரம் காங்கிரஸ் கட்சிக்கும் சீக்கியர்களுக்கும் இடையில ஒரு மறுபடியும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். ये मैं कहना चाहता हूँ। बहुत बहुत धन्यवाद। धन्यवाद लवली जी। सिरसा जी सिरसा जी हमारे बीच में हैं। मैं उससे पहले उनको निवेदन करूँ, एक बात मैं और याद दिलाना चाहता हूँ। सीए प्रधानमंत्री मोदी जी लेकर, अमित शाह जी लेकर आए। जो प्रताड़ित सिख अफगानिस्तान, पाकिस्तान, बांग्लादेश में सिख प्रताड़ित हो, उनको ताकि यहाँ पे सुविधा हो सके, नागरिकता मिल सके, सिटीजनशिप मिल सके, उसका कड़ा विरोध किया लोगों ने। और राहुल गांधी दूसरों को सर्टिफिकेट बांटते हैं। सर आपका माइक ऑफिसर आपका सीए का कड़ा विरोध किया था कांग्रेस पार्टी ने। वो सीए जिसके चलते हुए जो सिख पाकिस्तान में, बांग्लादेश में या अफगानिस्तान में प्रताड़ित हों, उनको यहां पर सिटीजनशिप मिल सके, इसकी चिंता कर रहे थे। मैं और पुरी साहब खुद हम लोग गए थे वहां पर, गुरु ग्रंथ साहब जी के स्वरूप आए थे वहां से अफगानिस्तान से लेने के लिए, और ये कांग्रेस उस सीए का विरोध कर रही थी। और ये जो
सर्टिफिकेट बांट रहे हैं ना कि गद्दार वाले, इनसे पूछिए वो कम्युनिस्ट पार्टी ऑफ चाइना के साथ कौन सा एग्रीमेंट साइन किया था, उस एग्रीमेंट को कब पब्लिक करेंगे, कब दुनिया के सामने लेकर आएंगे, और राजीव गांधी फाउंडेशन में किस खाते में पैसे आए थे चाइना से, जरा उसकी भी जानकारी दे देनी चाहिए इनको। मैं सिरसा जी से निवेदन करूंगा कि वह अपना पक्ष रखें।